அன்பான குழந்தைகளே, நம் கதைக்கு ஒரு துருதுருப்பான அணில் உண்டு. அதன் பெயர் சின்னா. இந்த அழகான காட்டில் குளிர்காலத்துக்காக சின்னா மிகவும் சுறுசுறுப்பாக கொட்டைகளை சேகரித்து வந்தது. ஒரு நாள் தான் சேகரித்ததிலேயே மிகவும் பிடித்த பெரிய கொட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு தன் குடிலுக்கு செல்ல முயன்றபோது, எதிர்பாராத விதமாக சின்னா தடுமாற அந்த விசேஷ கொட்டை கைதவறி பயமுறுத்தும் இருண்ட வனப்பகுதியை நோக்கி உருண்டு ஓடிவிட்டது. சின்னா பயந்தாலும் தன் கொட்டையை மீட்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் தைரியமாக இருண்ட பகுதிக்குள் நுழைந்தது. அங்கே அதன் பாதை நடுவே ஒரு பெரிய பிசுபிசுப்பான சிலந்தி வலை தடையாக படர்ந்திருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் சின்னா தவித்தபோது, அங்கே வந்த ஞானி ஆந்தை, சின்ன இடைவெளியில் நுழைபவன் தான் உன் உதவியாளன் என்று கூறி புதிராக ஒரு வழியை காட்டியது. ஆந்தையின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட சின்னா உடனடியாக தன் சிறிய நண்பன் ஒன்று எறும்பை தேடி உதவி கேட்டது. உடனே ஒன்றும் சம்மதித்தது. ஒன்று எறும்பு தன் சிறிய உருவத்தை பயன்படுத்தி அந்த பெரிய சிலந்தி வலைக்கு அடியில் சாமர்த்தியமாக ஊர்ந்து சென்று காணாமல் போன கொட்டையை கண்டுபிடித்து வெளியே தள்ளியது. சின்னா தன் கொட்டையை பெற்றதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. தன் நண்பன் ஒன்றுவுக்கு நன்றி கூறி இருவரும் தங்கள் வெற்றியை ஆனந்தமாக கொண்டாடினர். இந்த சின்ன முயற்சி நமக்கு உணர்த்தும் நீதி இதுதான். சின்ன உதவி கூட பெரிய சவால்களை வெல்ல உதவும். நட்பே பலம்.